incredible for us French people to live there. From France. கிளிவாகனத்துக்கும் அருணகிரிநாதருக்கும் தொடர்பு. But we like it very much. இன்றைய தினம் 12ஆம் நாள் திருவிழா. வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் 12ஆம் நாள் திருவிழா. மிக அழகான அந்த பச்சை வண்ணத்திலே முருகப்பெருமான் வீதி உலா வருகின்ற காட்சிகள் உள்வீதிகளிலே நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முருகனை போற்றி பாடக்கூடிய பாடல்கள் பிரசன்னா குருக்கள் அவர்கள் வசீகர குரலினால் பாடப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் அந்த அழகான மயில் வாகனத்தில் முருகப்பெருமானும் அதே மாதிரி கிளி வாகனத்தில் வள்ளி தெய்வானையும் இருந்து வருகின்ற அந்த அழகான காட்சிகளையும் வெளிவீதியில் சுவாமி வரும்பொழுது எவ்வாறான அந்த சுவாரஸ்யமான காட்சிகள் இடம்பெற போகின்றன என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போடும். இன்னும் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய தினம் 12ஆம் நாள் திருவிழா. பச்சை வண்ணத்தில் அழகன் வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முருகனை போற்றி பாடியபடி அந்த பாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் அழகான மயில் வாகனம் கிளி வாகனம் என முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதே போல இனமொழி மத பேதமின்றி எல்லோருமே தரிசிக்க வந்து செல்கின்றார்கள். முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள், சகோதர மொழியை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள், அதே போல வெளிநாட்டுக்காரர்கள் என எல்லோருமே வந்து முருகனை தரிசித்து செல்கின்ற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொடித்தம்ப பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வசந்த மண்டபத்திலிருந்து முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம். அழகான அந்த சாத்துப்படியோடு பச்சை வண்ண சாத்துப்படியில் தெய்வானை அம்மை வள்ளி அம்மையுடன் வருகின்ற அந்த காட்சி, முருகப்பெருமானின் அந்த சாத்துப்படியில் இந்த முடி போன்று செய்யப்பட்டிருப்பதும் பார்ப்பதற்கு மிகவும் ஒரு வியக்கத்தக்கும் வகையும் அழகாகவும் காணப்படுகின்றது.
அழகான அந்த மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் இருக்க, வள்ளி தெய்வானை கிளி வாகனத்தில் இருப்பார்கள். அந்த வகையில் அழகாக வர்ணம் தீட்டப்பட்ட அந்த மிக சிறந்த அமைப்பை உடைய அந்த வாகனங்களை பார்க்கின்றோம். மிகப்பெரிய அந்த மயிலிலே பறப்பது போல இருக்கின்ற அந்த மயிலிலே முருகப்பெருமான் இருந்து வரும் பொழுது பார்ப்பதற்கே அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மற்ற திருவிழாக்களில் நேர மயில் நிற்பது போல் இருக்காது. இந்த திருவிழாவில் நேர மயில் பறப்பது போல அந்த உருவம் மிக அழகாக இருக்கின்றது. முருகப்பெருமான் யாகசாலையை நோக்கி செல்கின்ற அந்த காட்சி கட்டியம் சொல்லப்படுகின்ற அந்த கட்டிய விமானமானது கொண்டு நிறுத்தப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 6 மணி அளவிலே முருகப்பெருமான் வெளி வீதி உலாவிருக்கின்ற அந்த காட்சியானது இடம்பெறப் போகின்றது. கிளி மயிலும் பறப்பது போல இருக்கின்றது இந்த ஒரு வியூவில் பார்க்கும்போது.
தெற்கு வாசல் கோபுரத்தில் கிருஷ்ணா குருக்களுடைய அந்த கந்தரன் பூதி பாடலானது இடம்பெற இருக்கின்றது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் நிறவான் சும்மாயிரு சொல்லறையன்றலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலே செம்மான் மகளை திருடும் திருடன் முருகன் மான் போன்ற கண்களையுடைய பச்சை நிறமுடைய வள்ளியம்மையை காந்தர்வ விபாகம் செய்த உள்ளம் கவர் கள்வனே கந்த பெருமானே அடியவர்களினுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கள்வனே நல்லை கந்த பெருமான் அடியவர்கள் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் கந்த பெருமான் நல்லை கந்த பெருமான் கள்வனே கள்வனே சும்மாயிரு சொல்லற சும்மாயிரு சொல்லற என்று கந்த பெருமான் சொன்ன போது உபதேசம் செய்த போது இந்த உலகம் எல்லாமும் மறந்ததே சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே உலகமாயில் இருந்த மயக்கமெல்லாம் போய் என்னையே மறந்தேனே உள்ளம் கவர் கள்வனே நல்லை கந்த பெருமானே மான் போன்ற விழிகளை உடைய வள்ளியம்மை கரிமணம் காந்தர்வ விவாகம் செய்த கள்வனே கள்வனே நல்லை கந்த பெருமானே உள்ளம் கவர் கள்வன் நல்லை கந்த பெருமானே அடியார்கள் காதலன் கள்வன் சும்மாயிரு சும்மாயிரு சொல்லற என்றலுமே தேவையில்லாத வார்த்தைகள் பேசாது அனாவசியமான வார்த்தைகளை பயன்படுத்தாது சும்மாயிரு பரம்பொருளின் பெரும் புகழை பாடி பணிதல் அன்றி பிறவார்த்தை யாதொன்றும் பேசக்க இவ்வாலயத்துள் என்று கந்த பெருமான் சொன்ன போது சும்மாயிரு சொல்லற எந்த சொல்லும் சொல்லாமல் என்று கந்த பெருமான் நல்லை கந்த பெருமான் உள்ளங்கவர் கள்வன் கந்த பெருமான் சொன்ன போது எல்லாம் மறந்ததே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் பிறப்பும் இறப்புமற்ற பரம்பொருளே கந்த பெருமான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே
வருடமெல்லாம் மக்கள் மண்டபப்படிகள் வைத்து முருகப்பெருமானுக்காக காத்திருக்கின்றார்கள். பக்தடியார்கள் எல்லோரும் மிகவும் பக்தி பயமாக வருகின்ற அந்த காட்சியும் தொண்டர்கள் முருகப்பெருமானை மிக அழகாக தூக்கி வருகின்ற அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டு செல்கின்றோம். புள்ளிக்கலாபமயிலேறும் வேலவ புண்ணியரே, தெள்ளித் தெளிந்தவர் சித்தத்தில் ஊறும் தெளியமுதே, வள்ளிக் குகந்தவனே முருகா மறவாமலனைக் காக்க, வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே. எல்லாம் வல்ல நல்லையம்பதி பெருமானுடைய மகோற்சவ பெருநாளிலே 12வது நாள் இன்று பெருமான் அங்கே உள்வீதியிலே அந்தன சுவாச்சாரியார்களும் பாடிய முருக நாம பஜனையோடு அங்கே பெருமான் உள்வீதியிலே வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக உள்வீதியிலே வலம் வந்து வெளிவீதியிலே அங்கே கிளி என்று சொல்லப்படுகின்ற அந்த கிளி வாகனத்திலே வேட்பெருமானும் மற்ற இரு கிளி வாகனங்களிலும் இச்சாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற வள்ளி தெய்வானை சமேதராக பெருமான் அங்கே அடியவர்களுடைய தோளிலே வெளிவீதியிலே இன்று வெள்ளிக்கிழமை அங்கே வெளிவீதியிலே வருகின்ற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இடம்பெறுகின்றது. என்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடற்கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மே அவனே என்று அங்கே திருஞான சம்பந்தர் இடர்களப்பதிகத்தில் கூறுவது போல தன்னை பூவோடும் நீரோடும் நம்பி வந்து வழிபடுகின்ற அடியவர்களை நல்லையம்பதியிலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற கந்தப்பெருமான் காத்தருளுகின்றார். அந்த வகையிலே இந்த கிளிவாகனத்துக்கும் அருணகிரிநாதருக்கும் தொடர்பு இருக்கின்றது. அருணகிரிநாதர் கிளி வடிவமாக எடுத்து அங்கே அரசனுடைய கண் பார்வையை நீக்குவதற்காக மலரை எடுப்பதற்காக அங்கே தேவலோகத்திற்கு கிளி வடிவத்திலே செல்கின்றார் என்ற அந்த சரித்திர இன்றைய நல்லையம்பதியிலே வெள்ளிக்கிழமை அடியவர்கள் புடைசூழ நல்லெம்பெருமான் வீர மாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா காணக்குரத்தி மகிழும் பாதா காக்கும் கடவுள் துதிக்கும் நாதா வீர மாமையில் ஏறும் வேலவ விளங்கும் கௌரி பாலகாவா என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்ஸை சேர்ந்த குடும்ப ஒன்றினை நாங்கள் சந்தித்தோம்.
We are from France, from west of France, Nantes. We were very surprised to be in the festival of Jaffna, but very happy. So we learn Tamil experience, and it's very important for us to discover this kind of religion because we spent 1 month in Sri Lanka, and it is very different from the other place, but we like it very much. Even if we don't understand nothing about what it happened, but people are very nice with us, and we are happy to be there. I find this incredible to see that and to live this kind of thing with you. Sorry, to see a lot of people and this kind of ceremony. It's incredible for us French people to live that. My name is Brune. My name is Leo. Do you like this place? C'est quoi? Yeah, it's good. You are very handsome. C'est très beau. Ah, thank you. It's so different from French culture that our kids are a little lost this afternoon when we go to other temple. But they talk about it all the day because I think they will remember that for the rest of their life. Vanakkam Nalu. முருகப்பெருமான் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இனி நாங்கள் துர்கா மணிமண்டபத்தில் நடைபெற்ற ஒரு தெய்வீக இசை கச்சேரியில் வந்த ஒரு அழகான பாடலை பார்க்கலாம். Thank you.
உறவுகளே, காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.